இங்க யாரும் இல்ல. யாரும் இல்லையா? எங்க போயிட்டாங்க? அவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க போற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ போகலையா? ஓ, நான் அப்ப என்ன பண்ண போறேன்? இருந்தாலும் ஜாலியா போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஜாலியா? அது யாரு? ஐயோ, ஜாலின்னு சொன்னா ஹாப்பி, சந்தோஷம். சந்தோஷத்துக்கு இங்கிலீஷ்ல ஜாலின்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு இந்த இங்கிலீஷ்லாம் தெரியாது. அவங்க போயிட்டு எப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாங்க? ஐயோ, எனக்கு தெரியலையே. இந்த ராத்திரியில நான் எப்படி தனியா திரும்ப போறது? ரொம்ப இருட்டா இருக்கு. உனக்கு குளிருதா? ஆமா, நானும் மனுஷி தானே. சரலா, இங்க பாரு சரலா, இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஐயோ சரலா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா கிடையாது. இவங்க யாரா? அவனை காணோம். ரவி, இங்க வாடா. எப்படி இருக்கு அப்பாவோட ஐடியா? நல்லா இருக்கு. இனி குமரேசனுக்கு நம்ம தான் சூனிய வச்சு அவன் சொன்னாலும் ஊர்க்காரங்க நம்புவாங்களாடா? இல்லையே. இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அவனை அடிச்சுட்டோம். அதான் அதுக்கு பழி தீக்க பொய் சொல்லிட்டு இருக்கான் தானே ஊர்க்காரங்க நினைப்பாங்க. இதுதான்டா புத்திசாலித்தனம். ஆமாண்டா நாய, உன்னுடைய புத்தி பிச்சைக்கார புத்தி. திருட அங்க இருக்கான்டா. திருட உங்க அப்பன்தான். ஏண்டா பிச்சைக்கார பயல, எல்லாரும் என்ன பகச்சுக்கிட்டு நீயும் உன் பசங்களும் பவித்திர கண்ணாடி செய்ய போறீங்களா? கிழிப்பீங்க, நான் பாக்குறேன். நான் ஆம்பளையா உன்னோட பையனுக்கு அந்த குமாரப்பா ரகசியத்தை சொல்றத நானும் பாக்குறேன். இனி நான் சூனிய வச்ச மேட்டரை சொன்னாதானே யாரும் நம்ப மாட்டாங்க. டேய், என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குடா நாய. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா நாயே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? சாந்தியோட தாலி கட்டின புருஷன் சக்கரபாணி பாண்டிச்சேரியில உயிரோட தான் இருக்கான். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க அவனும் உரிமை உள்ள வந்தான்டா. என்னோட கிட்னியை வித்தாச்சும் சக்கரபாணிய பாண்டிச்சேரியில இருந்து கூட்டிட்டு வருவேன்டா. மோசமானவன், நான் மகா மோசமானவன்டா, பிச்சைக்கார பயல. அவர் பேரு சக்கரபாணி. பார்க்க குஸ்திகாரர் மாதிரி இருப்பாரு. குஸ்திகாரரான்னு தெரியல, அடிக்கடி சில பேர் வருவாங்க. அதான் வீடு. நான் இருக்கேன். இல்ல இல்ல, நான் இல்ல. டேய், நீ வச்சுக்கோ. வா. நீ ஒரு மனுஷிதானா? அதுக்கு ஒரு நீண்ட தூர பயணம், ஒரு அழகான ராத்திரி, நம்ம ஒன்னா போகலாம். இது வேற ஏதோ பீஸ்ன்னு நினைக்கிறேன். சுரேஷே, சக்கரபாணியை பார்க்கறதுக்காக. நீங்க யாரு? சக்கரபாணி, நீ அதிர்ஷ்டசாலி தான். நீங்க யாரு? நான் தங்கு, சொர்ணூர். நாங்க சக்கரபாணியோட நண்பர்கள் 2 பேரும். என்னடி சத்தம்? இவங்க 2 பேரும் சக்கரபாணியை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. எங்க இருந்து? சொர்ணூர்ல இருந்து. தங்கம் வாடா. சுரேஷ் வாடா. சுரேஷ் பாடுறா, பார்க்க ரொம்ப இழைச்சு போயிட்டு. இவரு யாரு? நம்மாளுதான்டா. ஐயோ, கைய கொடுக்க முதல்ல. இல்ல பரமண்ணா, நீங்க பட்டறைக்கு வராம நல்லாவே இல்ல. அதுவும் சரிதான். மூஞ்சப்பார், வீட்டு மானத்தையும் ஊர் மானத்தையும் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கா. நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தெரிஞ்சு பண்ணலனாலும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான். எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல.
உன்னால இப்படி பண்ண எப்படி முடியுது? நடந்தது நடந்து போச்சு. இப்போ இன்னொன்னுக்கு ஆசைப்படுற அளவுக்கு நான் இல்லை. சசியோட ஸ்தானத்துல என்ன பாரு. உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி ஆசைப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது இதுக்கு காரணம் நான் தான் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட நிம்மதிக்காக. எதுக்கு கூப்பிட்ட? எனக்கு ஒண்ணும் தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்ச நீங்களா முடிவெடுத்துட்டீங்களா? ஆனா நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க திரும்ப வரும்போது யார்கிட்டயும் அனுமதி கேட்காம உங்க கூட வாழணும்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ உங்களை தூக்குல போடணும்னு ஆசைப்பட்டவங்க கிட்ட பொது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஓ, அதுவா? உங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. வேலைக்கார பொண்ணு வந்து சொன்னப்போ சாகணும்னு தோணுச்சு. நான் இதை விட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். அதனாலதான் உயிரோட இருக்கேன். காத்திருந்து கடைசியில காத்திருந்தது நீ மட்டும் இல்ல. திரும்பி வரும்போது வேற ஒருத்தனோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் நான் உன்னை வெறுக்கல. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் ஓடி வந்தேன். இழந்ததெல்லாம் போகட்டும் விடு, நாம் அதை மறக்கலாம். ஆனா உன்னை மறக்க முடியாது. என்ன தூங்கலையா? நமக்குள்ள சண்டை வந்து கோச்சிக்கிட்டு போனாலும் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே திரும்ப வரணும்னு தோணுச்சு. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். வெறுத்து போச்சு. நீங்கள் தனியாக இருப்பேன்னு நினச்சேன், அதான் வந்துட்டேன். நீ நல்லா தானே இருக்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, வரப்போகிற காலத்தில் குழந்தை குட்டிங்களோட இங்கேயே இருக்கலான்ட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரதெல்லாம் உலகத்தில் சகஜம். சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட வேண்டியது தான். நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க. வாடிங்க 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 சொல். ஓ, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அது நானா இருக்கும்னு நினைக்கலல்ல? உங்கள் பொண்ணோட காதலனுக்கு நீங்கள் வெளியே காவலுக்கு இருக்கீங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா. வெளியே போடாங்கிறது வெளியே போடான்னு சொன்ன. இனி இந்த படியை மிதிக்க கூடாது. யோ குமரப்பா, யாரோட தயவுல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியா? நடக்கட்டும். இல்ல, குமாருக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்றதை கேளுங்க. ஆளை கைமாத்துறது குமாரா இருக்காது. ஒருவேளை குமாரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையா சொன்ன? வெளியே போறேன். ஆனா நீயே என் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு பொறுப்பு ஒப்படைப்ப. எழுதி வச்சுக்க.